வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லேபிள் அந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுக்கு. பிகாஸ் எனக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் இப்போ பார்த்த வரைக்கும் 3K வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பி இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்னு. பட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது நிறையா பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருக்குன்னு பண்ணியிருந்தீங்க. சில பேர் பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பேசினவங்க எல்லாரும் ஓகே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே சொன்னாங்க. நானும் ஓகே அந்த நெகட்டிவ்ஸ்லாம் எடுத்து நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதாக இருக்குது. அண்ட் எனக்கும் சிலது நம்ம நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அண்டு நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து அருண்ராஜ் காமராஜ் அண்ட் ஜெய் இவங்க காம்பினேஷனில் வந்த வெப் சீரிஸ் தான் லேபிள். மெயினாக இந்த படத்தில் வந்து லேபிள் எனக்கு இந்த இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த லேபிள் தீம் எனக்கு அப்படியே மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே ஒவ்வொரு வாட்டையும் அந்த லேபிளோ அந்த ப்ரோமோ வரப்போ ஸ்கிப் பண்ணவே தர முடியும். அந்த பீச்சிங் வர சாம்சியஸ் மனசை பிரிச்சிருப்போம். தீம் மியூசிக் மட்டும் இல்லை, படத்தில் எல்லா பிஜிஎம்மும் சரி மியூசிக்கும் சரி சாம்சியஸ் விளையாண்டுட்டாரு. மெயினாக பிஜிஎம், அந்த பிஜிஎம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு மாதிரி பவானி சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. அண்டு சாம்சியஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய் அவர் வந்து ஒரு நல்ல ஆக்டர். பட் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர்ஸ் கிடைக்காமையே இருந்துக்கிட்டு. பட் இது ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர். பிகாஸ் இந்த கேரக்டர் இவர் பண்ணியிருந்தா தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல தோன்ற ஒரு கேரக்டர். எனக்கு ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணியிருந்தார். கோவப்பட இருந்தால் கோவப்பட்டார், சட்டிலாக இருக்க சட்டிலாக இருந்தது. எனக்கு இந்த படத்தில் அவர் நடித்தது வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஓகே ஒரு இதுக்கு அவர் ஏங்குறாருன்னா அவர் வந்து இப்படி தான் இருப்பாருன்றது ரொம்ப கன்வின்சிங்காக நடிச்சிருந்தார். அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு ஜெய் வந்து இந்த படத்தை இந்த வெப்சீரிஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜெய்யை. அண்ட் மாஸ்டர் மகேந்திரன் அவர் முன்னாடி படத்தில் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி இருப்பார். பவானியில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அண்டு பட் இதில் வந்து ஒரு லோக்கல் கயா வந்து ஒரு மாதிரி அவர் பியர்டோடே பார்த்துட்டு இதில் பியர்டு இல்லாமல் பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப இவரும் அதே தான். இந்த படத்தில் வந்து எல்லாருமே வந்து அவங்க கொடுத்த கேரக்டர் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக நடிச்சிருந்தாங்க. இப்படி இதோட கேரக்டர் இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க, ரியல் லைஃப்பில் வந்து ரொம்ப ரியல் லைஃப்பில் இருந்தால் இப்படி தான் இருக்குன்றது வந்து ரொம்ப நம்ம வந்து க்ளோஸ் ரியாலிட்டியாக இருந்தது. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப வெப்சீரிஸில் ரொம்ப பிடிச்சது. மாஸ்டர் மகேந்திரன் அவர் சூப்பராக பண்ணிட்டாரு. அண்ட் இதில் வந்து ஃபுல் ரொம்ப கெட்டவாக இருந்தது ரொம்ப இருக்கும். அண்ட் பிளட் ஷேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படியே ஒரு இதுதான். பட் வந்து அதெல்லாம் இருக்கிறது வந்து ரியலில் இருக்குது. இப்போ க்ளோஸ் ரியாலிட்டினா அப்போல்லாம் காமிச்சாதான் இருக்கும். இது வந்து ரியலில் வந்து ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. அண்டு சில கேங் வார்லாம் நடந்தால் அப்படி தான் நடக்கும். பட் வந்து இதில் சொல்கிற வர கதை என்னன்னா, அவங்க எல்லாம் அப்படி ஒரு குரூப் இருக்காங்கன்னா அந்த குரூப் மட்டும் தான் அப்படி இருப்பாங்களே தவிர அவங்க சுற்றி இருக்கிற யாரும் அப்படி இல்லை. அவங்களுக்குள்ளேயே சில நல்லவங்களாக இருக்காங்க. இப்போ இந்த படத்துல மாஸ்டர் மகேந்திரன் அவர் கூட இருக்க ஃப்ரெண்ட்லாம் படித்தவங்க தான். பட் அவங்களுக்கு வேலை கிடைக்காதனால தான் இப்படி ஒரு இது போயிருக்காங்கன்னு சொல்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டில் வந்து அவங்க திருந்துறது இதெல்லாம் ஓகே சூப்பராக இருந்துச்சு. அண்டு படத்தை வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சூப்பரான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து கிளைமேக்ஸ் அந்த ஐயா ட்விஸ்ட்னு ஒன்று இருக்கும். பட் அது மட்டும் வேற யாராச்சும் கேஷ் பண்ணியிருக்கலாம். எனக்கு வந்து அவரை காட்டாமல் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளை வந்து கேஷ் பண்ணியிருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அவரையே ஐயான்னு சொல்லிட்டது எனக்கு வந்து ஓகே என்னடா இது அப்படி தான் இருந்தது. லாஸ்ட்டில் ரமேஷ் திலக்கா இருக்கட்டும், ஒவ்வொரு ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு 15 மினிட்ஸ் நடக்கும். அதுதான் இந்த 10 மிச்சம் இருக்கிற 9 சீரீஸ்க்குமே அது ஒரு பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு 15 நிமிஷத்துல வந்த சீனை வந்து ஒரு 9 எபிசோடுக்குள்ள வந்து சின்ன சின்னதாக உள்ளே வந்துட்டு போனது. லாஸ்ட்டில் ரமேஷ் திலக்கோட இதாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு அதில் வந்து மெயினாக இவர் ஜெய் யோசிக்கிற விதம் தான் ரொம்ப எனக்கு அருண்ராஜ் காமராஜும் அண்ட் இன்னொரு ரைட்டர் அவர் பேருன்னு தெரில. பட் அவங்க 2 பேரோட ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் இவர் ஜெய் அந்த ஒரு சில இதில் ஒரு எபிசோடில் வந்து ஒரு 167 கேஸ் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடம்லாம் திருஷ்ணேன் வேற லெவலாக இருந்துச்சு. ட்விஸ்ட்டு அந்த இடம் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதில் வந்து அதுவும் இவர் நம்ம சுரேஷ் அவர் சொல்லுவார், அவர் ஒவ்வொன்று சொல்ல அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இதாண்டா சினிமா, இதாண்டா வெப் சீரிஸ் அந்த மாதிரி ஒரு இது போயிடுச்சு. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு பீக்கில் முடிஞ்சு அந்த எபிசோடு. ஏன்னா படத்தில் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சொல்ல இந்த விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. டைரக்ஷன் அருண்ராஜ் காமராஜ் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரியாலிட்டியாக கொண்டு வந்திருக்காரு. மெயினாக இந்த படத்தில் வந்து கேங் வார் ஃபுல்னாலே
ஸ்டண்ட்டு வேறு லெவலான ஸ்டண்ட். அதில் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எடிட்டிங் மட்டும் கொஞ்சம் சில இடத்துல ஒரு மாதிரி பிசுறு தட்டுச்சு. அது வந்து அப்படியே பார்க்குறப்பே தெரிஞ்சு. சில ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்லாம் போடுறப்ப சில இதெல்லாம் இருந்துச்சு. பட் அதை மட்டும் பார்த்துருக்கலாம். பட் அதை மற்றபடி எடிட்டிங் கேமரா அண்டு ஃபைட் செம்ம. ஃபைட் கோரியோகிராஃபிலாம் ஒரு கிரவுண்டில் ஒரு ஃபைட் நடக்கும். அது செம்ம கோரியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. அண்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ஸ்டண்ட்டு தான் இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன், ஸ்டண்ட் அண்டு கேமரா. பிகாஸ் ஒரு கேங் வரனாலே ஸ்டண்ட்டு தான் மெயினாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நடக்கிற சண்டை எப்படி காட்டுறோன்னு தான் இருக்கும். அண்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் வந்து எல்லா சண்டையிலுமே கத்தி சண்டை எல்லாம் ஹேண்ட் காம்பேக்ட், கையில் சண்டை போடுறது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு சீன்லலாம் ஜெய்க்கும் ஒரு 5-6 சின்ன பசங்களுக்கு ஒரு சண்டை நடக்கும். அது செம்மையாக இருக்கும். அதாவது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜெய்யோட ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் சண்டை போடுவார். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த 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 இடம், அதில் ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த இடம்லாம் பட் அந்த இடம் வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி இருந்திருக்கலாம். பட் இப்போ வரைக்கும் செம்மையாக இருந்துச்சு அந்த சீன்லாம். அண்ட் ஒரு சூப்பரான ஒரு சீரிஸ். நான் பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு சீரிஸ். இது வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ல வருது. பட் இதுக்குள்ளே வந்து நிறையா பேட் வேர்ட்ஸ், நிறையா பிளட் ஷேட்ஸ், ஃபைன்ஸ்லாம் இருக்குது. இது கன்ஃபார்ம் தான். பட் இதில் சொல்ல வர கருத்துக்கு வந்து அது கருத்து வரப்போ அது வந்து பார்க்குறப்ப ஓகே, கொஞ்சம் அவங்க ரியலாக இருக்கிறதுனால ஓகே. பட் அது பெருசாக எதுவும் தெரில. அவங்க பேட் வேர்ட்ஸ் வந்து நான் ரொம்ப தான் வருது. சின்ன பசங்க யாரும் பார்க்க வேணாம். சப்போஸ் 18+ மேலே இருந்தாங்கன்னா எல்லோரும் பாருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு சீரிஸ். அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் பார்த்துருந்தீங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு. அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.